பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொடர்ந்து இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்குது. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவசர காலத்தில் வந்து கல்வி என்பது அப்போ மாநில பட்டியலில் இருந்து அவங்க வந்து பொதுப்பட்டியலில் கொண்டு போயிட்டாங்க. அதிலிருந்து தான், ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கொள்கை இருக்குது. ஒரு கல்வி கொள்கை எடுத்தோம்னா அது மீண்டும் மாநில பட்டியலுக்கு வர வேண்டும். இப்போ கூட இந்த இளைஞர்கள் வந்து மாணவர்களோ இளைஞர்களோ டெல்லியில் போராடினாங்க. அதில் ஒரு முக்கிய கோரிக்கையாக வைத்தார்கள். அவங்க வச்சது வந்து அமைச்சர், கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு ஒரு ஒரு இஷ்யூ நீட்டுக்காகன்னு. அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான். ஆனால் அதுடைய இப்போ கூட ஒரு குழு, நந்தன் நிலக்கேணி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவுக்கு நானும் போய் ஆலோசனை கொடுக்க போகிறோம். அதில் இது ஒரு முக்கியமான ஆலோசனை கேட்க போகிறோம். கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் கொண்டு வாங்க. ஏன் பிடிவாதமாக இருக்கிறீங்க? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஒரு கல்வி கொள்கை இருக்குது. நீங்கள் இந்தியா முழுக்க ஒரே மாதிரி கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு மொழியும் இருக்குது, ஒவ்வொரு கலாச்சாரமும் இருக்குது, வரலாறு ஒவ்வொரு வரலாறு. இப்போ தமிழ்நாட்டு வரலாறு வந்து தெரியல, ஏன்னா ஒரே மாதிரி கல்வி திட்டம், ஒரே பாடத்திட்டம். டெல்லியில் இருக்க வரலாறு அதில் இருக்குது, தமிழ்நாட்டு வரலாறு தெரியல, கேரளா வரலாறு தெரியல. அந்தந்த மாநிலத்தில் அது வரலாறு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் அப்படி இந்த மீண்டும் மாநில பட்டியலுக்கு கல்வி வந்துடுச்சுன்னா இந்த நுழைவுத் தேர்வு பிரச்சனை, இந்த தேர்வு பிரச்சனை, இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை, இது எதுவுமே வராது. எந்த பிரச்சனையும் வராது. சுமூகமாக இருக்கும், நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது மத்திய அரசு செய்யணும். அது வரட்டும். இப்போ இந்த செஷனில், மான்சூன் செஷனில் இன்னும் அது இன்னும் வரல, தரவுகள் வரல, இன்னும் செய்தி வரல. இன்விடேஷனில் அவங்க மத்திய அரசில் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த முறை இது கொண்டு வந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனை, எந்த மாநிலத்துக்கும் இடங்கள் வந்து குறைக்கப்படாது. 50% அக்ராஸ் த போர்டு, எல்லா மாநிலத்துக்கும் 50% வந்து 50 விழுக்காடு வந்து உயர்த்தப்படும். யாருக்கும் திடீர்னு மக்கள் தொகைக்கு அடிப்படையிலலாம் இது நிச்சயமாக வராதுன்னு உறுதி கொடுத்துருக்காங்க. பிரதமர் உறுதி, உள்துறை அமைச்சரும் எல்லாமே உறுதி கொடுத்துருக்காங்க. சட்டமன்றத்துக்கு உள்ளே கொடுத்துருக்குறாங்க, நாடாளுமன்றத்துக்கு உள்ளே கொடுத்துருக்குறாங்க. அதனால் அது மாற்றி பேச முடியாது, இல்லை எந்த பாதிப்பு வரப்போகுது. நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் மேகதாது அணை சம்பந்தமாக கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாது, கர்நாடகா முதலமைச்சரை சந்திக்கக்கூடாது, மேகதாது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. இது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கட்சிகள், விவசாய சங்கங்கள், மக்களுடைய மனநிலை இது. இதை புரிந்து கொண்டு அந்த சந்திப்பை முதலமைச்சர் அவர்கள் தவிர்க்க வேண்டும். காரணம், மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறது கர்நாடகா. நம்ம மேகதாது அணை கட்டக்கூடாது என்று சொல்கின்றோம். மேகதாது அணையை நாம் அங்கீகரிக்கப்படவில்லை. அங்கீகரிக்கப்படாத ஒரு அணையை சம்பந்தமாக நம்ம பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு அவசியமே கிடையாது. அதுவும் இங்கேருந்து நம்ம அங்கே போய் பேசுறது. இப்போ அவங்க என்ன அப்பிங் தி டெம்போன்னு சொல்கிறது. ஏன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகா அமைப்புகள்லாம் இது போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்டரில் போய் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து அடுத்த 2028 எலெக்ஷனுக்காக இப்போவே DK சிவகுமார் அந்த ட்ராமாலாம், நாடகம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறார். நேற்று கூட ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, மேகதாது அணை வந்து தமிழ்நாட்டுக்கு 80% விழுக்காடு தமிழ்நாட்டுக்கு தான், 20 தான், 10% 20% தான் கர்நாடகா பயனுள்ளதாக இருக்குமா? எவ்வளோ பொய்யை சொல்லிட்டு இருக்கிறார், எவ்வளோ பொய்யை சொல்லிட்டு இருக்கிறார். இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னா, பக்ரா பேஸ் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து 1960 அந்த 60s அப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த பக்ரா பேஸ் மேனேஜ்மெண்ட் போர்டில் பக்ரா ரிவரில், பேஸ் ரிவரில் இருக்கிற அத்தனை டேம்ஸும், அணைகளும் இந்த மேனேஜ்மெண்ட் போர்டு கட்டுப்பாட்டில் இருக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட 7 மாநிலங்கள் கையெழுத்து போட்டிருக்கு. டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான்,
ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற 7 மாநிலங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் 2-3 மாநிலங்கள் கையெழுத்து போட்டு இந்த போர்டு வந்து மேனேஜ் பண்ணுறது இந்த போர்டு தான். இங்கே எங்கே டேம் கட்டலாம், அந்த டேமில் எப்போ தண்ணி திறந்து விடலாம், எந்த ஸ்டேட்டுக்கு திறந்து விடலாம், எப்போ திறந்து விடலாம், எவ்வளோ திறந்து விடலாம், புதுசாக என்ன கட்டலான்னு அந்த போர்டு முடிவு பண்ணோம். எந்த மாநிலத்துக்கும் உரிமை கிடையாது. அப்படி ஒரு காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு, அதிகாரம் உள்ள காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டை ஒன்று கொண்டு வந்து கர்நாடகாவில் உள்ள 4 பெரிய அணைகள் 10 சிறிய அணைகள், தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை இல்லை, அதிகாரமே கிடையாது. மேனேஜ்மெண்ட் போர்டு ஒன்று இருக்குது, அதிகாரமே கிடையாது. இது காவிரி நடுவர் மன்றம் 2007 வந்து மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. சொல்லியே சொன்னாங்க, அந்த மாதிரி அந்த போர்டு மாதிரி இங்கே கொண்டு வாங்க, அதிகாரம் வச்சு ஒட்டுமொத்தமாக இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னாங்க. எதுவுமே செய்யலை. அந்த நேரத்தில் விட்டுட்டாங்க. 2007 சொன்னாங்க. அப்போ இருக்கிற அரசு தூங்கிட்டு இருந்தாங்க, பண்ணல. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் 2013 வந்து தான் அதை வந்து நோட்டிஃபை பண்ணுறாங்க கெசட்டில். நோட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வேணும்னு சொன்ன உடனே கர்நாடகா வந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் 2018 இறுதி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போவே நம்ம குறைச்சிட்டாங்க, 192 டிஎம்சியில் 177 டிஎம்சி குறைக்கிறாங்க. அப்போது கடந்த காலத்தில் எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு இந்த காவிரி பிரச்சனையில் எவ்வளோ 70, 72, 73 3 டேம் கர்நாடகா கட்டிட்டாங்க. அப்பயும் திமுக இருந்தது. இறுதி தீர்ப்பு வந்தப்போ திமுக இருந்தது. அப்போ எல்லாமே நம்ம இழந்திருக்கிறோம். இது இல்லாமல் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் இந்த மனு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க. அதையும் சரியான முறையில் வாதாடல. இன்னும் பண்ணியிருந்துருக்கலாம். எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது. ஆனாலும் அப்படியே விட்டுட்டாங்க. அதனால் இது சட்ட ரீதியிலே அணுக வேண்டும் இந்த பிரச்சனையை. கர்நாடகா என்ன சொன்னாலும் அதை நம்பக்கூடாது. பேச்சுவார்த்தைன்னு எதுவும் இருக்கக்கூடாது கர்நாடகா கூட. சொல்யூஷன் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. எங்களை எல்லாம் பிரதமர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. எங்களைன்னா நான் சொல்றது வந்து சட்டமன்ற நாடாளுமன்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அழுத்தம் கொடுங்க. அரசியல் செய்யுங்க. அரசியல் கட்டம் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் போகணும். நடுவர் மன்றம் தீர்ப்பை மதிக்கலை. ஒரு 2 நாளுக்கு முன்பு வந்து அந்த போர்டு மீட்டிங் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தமிழ்நாடுக்கு வந்து கர்நாடகா காவிரி மூலமாக 9.9 டிஎம்சி கொடுத்துருக்கணும். 2.9 டிஎம்சி தான் கொடுத்துருக்குறாங்க. ஜூலை மாதம் அவங்க 32 டிஎம்சி கொடுக்கணும். கொடுத்தது எவ்வளோ 1-2 தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட கொடுத்துறாங்கன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு ஒரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கி மாதம் இவ்வளோ கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் போகணும். சட்ட போராட்டம் இல்லை. அப்போது மேகதாது அணை கட்டுவதுக்கு முன்பே இந்த நிலைன்னா, அந்த டேம் கட்டிட்டாங்கன்னா அதையும் தடுத்து நிறுத்திட்டு சுத்தமாக தண்ணி இல்லைன்னு சொன்னாங்கன்னா எங்கே போவீங்க நீங்கள்? ஒரு அரசு, கர்நாடக அரசு உச்சநீதிமன்றம் தீர்ப்பையும் மதிக்கலை, நடுவர் மன்றம் தீர்ப்பையும் மதிக்கலை, டெல்லியில் அங்கே அதிகாரிகள் சொன்னதும் மதிக்கலை. இவங்ககிட்ட எதுக்கு நம்ம பேசணும்? அதனால் இது ஒட்டுமொத்த கட்சியும் என்ன சொல்லுதோ அதுதான் பண்ணணும். தவிர இது வந்து டிவிக்கே பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டின் பிரச்சனை. அது எது மேகதாதுக்கு யாரும் இங்கே போனா? காவேரிக்கு போகிறது வேற, மேகதாதுக்கு யாரும் போகக்கூடாது. அதாவது சில வரி அல்லாத வருவாயின்னு சொல்லியிருக்கிறார். நான் டேக்ஸ் ரெவன்யூ. இப்போ நான் டேக்ஸ் ரெவன்யூ திமுகவில் வந்து அவங்களுடைய இலக்கு வந்து 26,000 கோடி வச்சுருந்தாங்க. 23,000 கோடி தான் அவங்களால ஈட்ட முடிஞ்சுது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2,17,000 கோடி வச்சுருக்கிறோம் கூடுதலாக. அந்த 2,17,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா இந்த தாது மணல், அப்புறம் வந்து கனிம வளம் முறைப்படுத்துதல், மணல் முறைப்படுத்துதல், அதுக்கப்புறம் வந்து இந்த பொதுத்துறைகளில் வந்து அது சீர் செய்து அந்த ஊழலெல்லாம் தடுத்து இதெல்லாமே இது பண்ணாலே கூடுதலாக வரும். கூடுதலாக கிட்டத்தட்ட ஒரு 1,95,000 கோடி கூடுதலாக வரும் அந்த வருவாய். அப்போ நீங்கள் டாஸ்மார்க்கே தேவையில்லை. என்ன மாதிரி
அதெல்லாம் ஏற்பாடு செஞ்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒன்று, டாஸ்மார்க் மூடணும்னா மக்கள் பிரச்சனை ஒன்று இருக்குது, அது இல்லாமல் நிர்வாக பிரச்சனை ஒன்று இருக்குது. மக்கள் பிரச்சனை இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அதெல்லாம் வந்து அமைச்சு கொஞ்சம் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்டர்லாம் அதுக்கு நிச்சயமாக யார் யார் எங்கே விற்கிறாங்கன்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் நான் சுலபமாக நான் சொல்லியிருக்கிறேன். டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்துட்டா யார் இந்த செய்தி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 10,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கறது. அவங்க பேர் யாரும் வந்து வெளியில் சொல்கிறதில்ல. சொன்னால் நிச்சயமாக அந்த குடிக்கிறவங்க அவங்க மனைவியே சொல்லி விட்டுடுவாங்க இங்கே கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு 10,000 ரூபாய். அதனால் சுலபமாக அப்புறம் அங்கே யார் இன்ஸ்பெக்டர்னா சஸ்பெண்ட் பண்ணி விட்டுடுவேன். யாருங்க சப் இன்ஸ்பெக்டர் அந்த ஏரியாவில் சஸ்பெண்ட் பண்ணி விட்டால் ஒரு 10 பேரை சஸ்பெண்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. இதெல்லாம் கொஞ்சம் தைரியமாக பண்ணணும். அதில் நீங்கள் தான் சொன்னீங்க சிப்காட்டுன்னு. நான் போய் கவர்மெண்ட்டில் கேட்டால் அப்படி என்னமே இல்லைன்னு அது மாதிரி ஏதாவது கொளுத்தி போட்டுருது. அதான் சொல்கிறேன், என் வாயில் ஏதாவது ஒன்று சொல்லி நிச்சயமாக சென்னைக்கு இன்னும் ஒரு பசுமை விமான நிலையம் வேண்டும். கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் சென்னைக்கு அவசியமானது. இப்போ இருக்கிற ஏர்போர்ட் 2030க்குள்ளே கன்ஜஸ்டட் ஆகிடும். அதனால் நிச்சயமாக இன்னொன்று வேணும், அதுக்குள்ளே கட்டணும். அது இடம் கூட செய்யூரில் கூட பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திருப்பூரூரில் சால்ட் பேன் இடம் இருக்குது, உப்பளம் இருக்குது, செய்யூரில் இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அவசியம் பண்ணணும். இல்லை பேசுகிறேன், ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலயமா தான் சொல்லியிருக்கிறேன் நான். மீடியா உங்கள் மூலயமா தான் நான் சொல்லியிருக்கிறேன் நான். உண்மைதான், இப்போ நிதி இல்லை. இப்போ ஒயிட் பேப்பர் தான் கொடுத்தாங்க எக்கனாமிக் நிதி இல்லை. பட் ஆனால் விவசாயிகள் தான் இப்போ கடந்த முறை சொல்லியிருக்கிறேன் நான். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 3/2 பங்கு 66% இல்லை, பட் 63% மக்கள் வந்து விவசாயிகளும் விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மக்கள். அவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை பங்களிப்பு எவ்வளோ தெரியும்னா 2.9%, 3% தான். அப்போது அதில் தான் அதிகமாக தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்யணும். நாங்கள் சொல்கிறது பட்ஜெட்டே பார்த்தா 68,000 கோடி வேளாண் துறைக்கும், 25,000 கோடி நீர்ப்பாச திட்டம். நீர்ப்பாச திட்டத்துக்கு நீங்கள் கடனை வாங்கி 1 லட்சம் கோடி கடனை வாங்குங்க. ஒவ்வொரு வருஷமும் 25,000 கோடி போடுங்க. வேர்ல்டு பேங்க், பிரிக்ஸ் பேங்க் எல்லாமே இருக்குது. இந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக வேர்ல்டு பேங்க் வந்து பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சுருக்கிறாங்க, கடன் கொடுத்துட்ருக்காங்க. அதில் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நிச்சயமாக கொடுப்பாங்க. பட் விவசாயத்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 68,000 கோடி நீங்கள் பண்ணணும். ஒரு தனி விவசாய பட்ஜெட்டை போடுறது என்ன பிரயோஜனம்? போன வருஷம் திமுகவில் 15,500 கோடி விவசாயத்திற்கு தனி பட்ஜெட்டு. அது எதுக்கு உங்களுக்கு பட்ஜெட்டு? இது மக்களை ஏமாத்துற வேலை தானே இது. நாங்கள் தனி பட்ஜெட் விவசாயத்தை பண்ணிட்டோம். பட்ஜெட்டு பெருசு இல்லை, அது நிதி ஒதுக்கீடு தானே பெருசு. அதான் விவசாயத்திற்கு பிரச்சனை. விவசாயிகள் ஒரு நாளைக்கு 2 விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ அது என்ன பிரச்சனை? அவங்களுடைய விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யணும். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, கடனை தள்ளுபடி பண்ணுங்க, கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணுங்க. இதெல்லாம் அவசியமாக செய்யணும். 3/2 பங்கு மக்கள் பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்கள தான் நீங்கள் காப்பாற்றணும். அவங்களுக்கு தான் நீங்கள் அதிக நிதி செய்யணும். இப்போ உதாரணம், சென்னையில் வந்து இலவச பேருந்து அத்துணை மக்களுக்கும். சென்னையில் இருக்கிறது மக்கள் வந்து 1 கோடி மக்கள் இருக்கிறாங்க வச்சுங்களேன். இப்போது இந்த யோசனை நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்துட்டோம். உலகத்தில் பல நாடுகளில் இருக்கிற மாநகரங்கள் இதில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகும்
இலவச பேருந்து சென்னையிலனா திருவான்மியூரில் வாழ்ந்து வீடு வச்சுக்கிறது அவங்க வந்து திருவொற்றியூரில் போய் வேலை செய்யலாம், எங்கேருந்து எங்கே வேணால் போய் படிக்கலாம். இப்போ வந்து அந்த இங்கே தான் போக முடியும், அதுக்கு பஸ்ஸு செலவு அவங்க கட்டணும். இப்போ அவங்க வருமானமே 5000 6000 தான். இங்கே எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் படிக்கலாம், எங்கே வேணால் வேலை செய்யலாம். ரெண்டாவது, நீங்கள் இலவச பஸ்ஸு போட்டு இன்க்ரீஸ் பண்ணி நல்ல தரமான பஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இப்போ மார்க்கெட் போகிறாங்க, பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க அதை தருவிப்பாங்க. சினிமாவுக்கு போனால் பைக்கில் போவாங்க. இது பஸ்ஸு ஃப்ரீக்வன்சி இருந்ததுன்னா அதில் பஸ்ஸில் எல்லாரும் ஏறி பயன்படுத்துவாங்க. சிட்டி உள்ள வேர் அண்ட் டேர் குறையும், பெட்ரோல் யூசேஜ் குறையும், பொல்யூஷன் குறையும். பொல்யூஷனால சென்னையில் மட்டும் ஆண்டுதோறும் 4000 பேர் இறக்குறாங்கன்னு அது நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறேன். நான் இறப்பு விகிதம் இருக்குது. டூரிசம் இன்க்ரீஸ் ஆகும். மற்ற நாடுகளில் டூரிசம் அந்த அளவுக்கு ஃப்ரீ பஸ்னால் அவ்வளோ டூரிஸ்ட் வந்து, ஏன்னா அவங்களுக்கு செலவு மிச்சமாகுது. முக்கியமாக ஸ்கூலுக்கு போகிறது, நீ காலையிலையும் சாயங்காலமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஜஸ்டடாக இருக்குது. ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறதுல எல்லாமே பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க குழந்தைங்கள. நீங்கள் ஃப்ரீ பஸ்ஸுனால் கரெக்டாக ஸ்கூலில் போய் விட்டுட்டு பஸ் எவ்ரி 5 minutes பஸ் வந்துகிட்டே இருக்கும், எவ்ரி 10 minutes வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரீயாக. ஸோ அது தொடர்ந்து அப்படி ஃப்ரீயாக நம்ம பண்ணிட்டு போனால் ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் 3000 ரூபாய் 4000 ரூபாய் மிச்சமாகும். அந்த 3000 ரூபாய் 4000 ரூபாய் வந்து நான் சொல்லுறது நடுத்தர குடும்பத்தில். அந்த மற்ற பொருளாதார மற்ற இதில் அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க, பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட்ஸ் ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் வரும், இதில் அடிஷ்னல் கேஸ்கேடிங் எஃபெக்ட் வரும். இது நல்ல ஒரு ஆக்சிடென்ட்ஸ் குறையும், இறப்பு குறையும், வேர் அண்ட் டேர் குறையும், பெட்ரோல் டீசல் குறையும். பட் இது மற்ற இந்த பணம் மற்ற வரிகள் மூலயமா வந்துடுது இல்லை கவர்மெண்ட்டுக்கு. இந்த பணம் செலவு பண்ணுறது மற்றெல்லாம் செலவு பண்ண போகிறாங்க அவங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு தானே வருது, எக்ஸ்பென்ஸ் வருது. இப்போ டூரிசம் வருது. நாங்கள் சொல்கிறது எல்லாமே நாங்கள் சொல்லலையே. இதில் சயின்டிஃபிக் அனாலிசிஸ் தான் நான் பண்ணியிருக்கோம். அதில் இதனால் டூரிசம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு தானே வருவாய் இருக்கும். இது வந்து பொருளாதாரம் இதில் இல்லாமல் மற்ற செலவு பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமாக இருக்க போகுது. படித்தா இப்போ ஒரு பையன் படிக்கிறான்னா கவர்மெண்ட்டுக்கு தானே செலவு கம்மி, இல்லைன்னா இங்கே தான் போகணும், இங்கே தான் வேலை செய்யணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக வருதில்ல. ப்ராஃபிட் வரும் அதில். அவங்க இல்லை இப்போ ஒரு கவர்மெண்ட்னா வந்து ஒன்லி ப்ராஃபிட்டில் இயங்கிறது கவர்மெண்ட், அது கவர்மெண்ட் கிடையாது. கவர்மெண்ட்னா ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும், ஒரு சமூக உணர்வு இருக்கணும். அப்போ அதுதான் அப்போ எல்லாமே லாபத்தில் ஓடிச்சுன்னா அது கவர்மெண்ட்டின் பேர் இல்லை, அது தனியார் மயம். அதாவது எல்லாமே ஒரு சர்வீஸ் ஓரியன்ட், ஒரு சோஷியல் ஸ்டேச்சர் வந்து எல்லாத்துக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது உதவி பண்ணால் தான் அவங்க மேலே வர முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். தமிழ்நாடு வந்து கடந்த 2 ஆண்டுகளாக இந்தியாவில் நம்பர் 1 பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லிக்கலாம். நம்ம முதல் இடத்துலனா கடந்த ஆண்டுக்கு முன்பு வந்து 11.1%, போன வருஷம் 10.8% இருக்குது. மற்ற மாநிலங்கள் வந்து 10%, 9.8% தான். ஆனால் தமிழர்கள் வளர்ச்சி அடையலை. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையுது, தமிழர்கள் வளர்ச்சி அடையலை. அது போய் கீழே ட்ரிக்கிள் பண்ணலை, மக்களுக்கு போய் சேரலை. அப்போ தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்போது இன்னும் கடன் சுமையில் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு வந்து இட்ஸ் அ மேனுஃபேக்சரிங் ஹப், ஒரு மிகப்பெரிய உற்பத்தி செய்கிற ஒரு ஸ்டேட். ஆனால் கன்சியூமர்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு கன்சியூமர் இல்லை. கன்சியூமர் எப்படின்னா, இப்படி நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா, ஃப்ரீனா நான் ஃப்ரீ எல்லாத்தையும் சொல்ல, இப்போ நீ போக்குவரத்தில் அவங்களுக்கு அந்த கொஞ்சம் காசு அவங்களுக்கு வந்துச்சுன்னா அது கன்சியூமர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது அது வந்து பொருளாதாரத்தில் பில்டப் ஆகும். அதில் நாங்கள் எங்களோட நோக்கமே வந்து
எல்லாமே நாங்கள் இவங்க சொல்கிற மாதிரி திடீர்னு எலெக்ஷன் வந்துச்சுன்னா பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுப்போம், எலெக்ஷன் வந்துச்சுன்னா கோடை காலத்தில் 5000 ரூபா கொடுப்போம், அதெல்லாம் நாங்கள் சொல்லலை. நாங்கள் இந்த டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆக்சுவலாக சயின்டிஸ்ட், எக்கனாமிக் சயின்டிஸ்ட் இருக்காங்க நிறையா, அவங்க சொல்கிறது வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் அ வே, பெண்களுக்கு போகிறது இட் ஹெல்ப்ஸ் இன் அ வே. பட் ஆனால் அது ஒரு இவங்க செய்கிறது எலெக்ஷனுக்காக பண்ணுறது.